நீ யார் யாரையோ ஹீரோன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற பஞ்ச் டயலாகெல்லாம் உண்மையாக நினச்சிக்குவேன். ஒரு ஆண் நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் வீராவேசமாக பேசும்போது அப்படியே கை நகத்தை கடிச்சிட்டு காலால் கோலம் போட்டுட்டு தலையை பின்னி பின்னி நாணப்பார்வை பார்க்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து உனக்கும் ரொம்ப வெட்கம் வரும் அந்த இருட்டில். முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கோ தங்கமே. கல்வி அதுலேருந்து உன்னை காப்பாற்றணும், இந்த பேதமையிலேருந்து காப்பாற்றணும், இந்த போதையிலேருந்து காப்பாற்றணும், இந்த சொக்குலேருந்து காப்பாற்றணும். சொக்கு பொடின்னு சொல்லுவோம்ல, மதி கிறங்கி போயிருக்கோமே, அதிலிருந்து உன்னை காப்பாற்றணும். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் அழகு, அவங்க சொல்கிறது தான் உடல் அளவு, அவங்க சொல்கிறது தான் உடை, அவங்க போட்டுறது தான் இப்படி நீ நினைக்கிற இல்லை, இது எதுவும் இல்லை அப்படின்னு உனக்கு புரியணும். அவங்க சொல்கிற டயலாக் வரக்கூடிய ஆண்மை ஆண்மை அல்ல, அது பெண்மை பண்மை அல்ல. உண்மையான ஆண்மை என்ன அப்படின்னு வாழ்க்கையில் வரும்போது புரியும் உனக்கு. உண்மையான ஆண்மை ஒரு பெண்ணுக்கு பெரிய வேதனைகள் வரும்போது, வருத்தங்கள் வரும்போது, வலி வரும்போது, அதை வாயை திறந்து அவள் சொல்லக்கூட முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் அவள் தலையை குனிஞ்சு கண்கலங்க நிற்கும் பொழுது, அவள் வாய் திறந்து உதவியை கேட்கக்கூட தேவையில்லாமல் அவளுக்கு தேவைப்பட்ட உதவியை செய்துவிட்டு ஐயோ செய்த நபருக்கு நன்றின்னு அவன் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு காற்று மாதிரி விலகி போகக்கூடிய அந்த நபருக்கு மட்டும்தான் ஆண் என்று பெயர். புரிஞ்சுதா? அதுக்கு தான் ஆண்மை அப்படின்னு பேர். மற்றபடி மரத்தை சுற்றி ஓடி கனவு காட்சியில் மழையில் நனைஞ்சு பாட்டு பாடுறது அல்ல. பெரும்பாலும் இந்த வயதில் குழந்தைங்க காதல் வயப்படுறதுங்கிறது நபரோடு அல்ல. யூ ஆர் இன் லவ் வித் லவ் அப்படின்னு சொல்லுவோம். மோர் டேஞ்சரஸ். அந்த பாடல்கள் ரொம்ப சுகமாக இருக்கும், அந்த கனவு காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும், வண்ணக்கனவுகளாக வரும். யாதுமானவளாக இருந்தால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ உண்மையான யாதுமானவளுக்கு எது போதை எது போதை இல்லாத தன்மைன்னு தெரியும், எது நகல் எது அசல்னு தெரியும், எது உண்மை எது போலின்னு அவளுக்கு தெரியும். அதற்காகத்தான் அவள் கைவசம் கல்வியை கொடுத்துருக்கோம். அந்த கல்வி அப்படிங்கக்கூடிய கண்ணாடியை கண்ணில் மாட்டிக்கிட்டு பார்க்கும் பொழுது போலிகளின் உருவம் உனக்கு தெரியும், உண்மை எதுன்னு உனக்கு தெரியும். அப்போ யாதுமானவள் யார் அப்படின்னு மேடம் கேட்பாங்க. அந்த கேள்வி இப்போ நான் கேட்குறேன். யாதுமானவள் யார்? வேற்று கிரகத்திலேருந்து இறங்கி வர போகிறாளா யாதுமானவள்? இல்லை. அப்போ யாதுமானவள் யார்? தைரியமாக சொல்லலாம். மீறி போனால் என்ன இருக்கும்? பதில் தப்பாக இருக்கும், அவ்வளோதானே. யாராக இருக்கும்? நீங்கன்னு ஒத்துக்கிறதுல எது கேட்டு இவ்வளோ கூச்சம்? வணக்கம் அளவே உறக்க சொல் பார்க்கலாம். யாதுமானவர் யார்? ஓகே, நாங்கள் தான் யாதுமானவர்கள் அப்படிங்கிறது வேற, யார் யாதுமானவள் நான் யாதுமானவள்ங்கிறது வேற. இப்போ ரெண்டாவது முறை கை படிக்கலாமா? யார் யாதுமானவள்? இந்த கையை இப்படி மடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சவாலுக்கு தயாராகிட்டோன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விம்பிள்டன் மேட்சாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சிக்ஸர் அடித்தாச்சு இந்தியா வின் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அப்படியே ஆண்டவனுக்கு ஒன்று சொல்லிட்டு கையை எப்படின்னு சொல்லுவாங்க, பம்பிங். எஸ் ஐ ஹவ் டன் இட் அப்படின்னு அர்த்தம். ஆம், நான் செய்து விட்டேன். யாருக்கு எதிராக? யாருக்கு எதிராகவும் இல்லை, எனக்கு எதிராக, என்னுடைய பலவீனங்களுக்கு எதிராக, என் கோழைத்தனத்துக்கு எதிராக, என் அச்சங்களுக்கு எதிராக, எனது அவநம்பிக்கைக்கு எதிராக நான் வென்றுவிட்டேன். யாரை வென்றுவிட்டேன்? என்னை வென்றுவிட்டேன். யாதுமானவளாக இல்லாத ஒரு பெண் எனக்குள் இருந்தால் அவளை அழிப்பதில் நான் இன்று வென்றுவிட்டேன். எனக்கு இப்பொழுது தெரியும் who is a real hero, who is a real heroine, what is meant by masculinity, what is meant by femininity. இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆண்மை என்றால் என்ன, பெண்மை என்றால் என்ன, இவை எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் யாதுமானவள் ஆவதற்கான அடிப்படை தகுதியை பெற்றுவிட்டேன். இனி நான் செய்ய வேண்டியது என்ன என்றால் ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி நான் மேலே போகணும். அது மட்டும்தான் நான் பண்ணணும். சரியா? இப்போ யாதுமானவளுடைய முதல் படியில் கால் வச்சாச்சு. முழு படியும் நான் ஏற்றி விட போகிறதில்லை. அப்படின்னா அப்புறம் அது உனக்கு அவமானம், எனக்கும் அவமானம். படியேறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும், எங்கே படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும், படியை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஏற முடியாமல் தவிக்கிற அப்படின்னா உனக்கு முன்னால் ஏறினவங்க கை கொடுக்கும்போது அந்த கையை படிக்கணும், இல்லைன்னா கையை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறதுக்காவது குரலை உயர்த்தணும். ரைட்? இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க முடியும். 10 படி இருக்குன்னா 10ஐயும் தூக்கி ஏற்றி விடுற வேலையெல்லாம் கிடையாது. உங்கள் அம்மா உன்னை தூக்கிட்டு அப்படி ஏறினாங்க. ஒரு பள்ளம் வந்துச்சுன்னா தாண்டும் போது ஒன்றையும் தூக்கிட்டு தாண்டுவாங்க. அப்பா அதை விட ரொம்ப நல்லா பண்ணுவார். அப்பா என்ன பண்ணுவார்? தாண்டி வா அப்படிம்பாரு. அம்மா பயப்படுவாங்க, அப்பா பயப்பட மாட்டார். ஏன்னா அம்மாவுடைய அந்த பயம் நிரந்தரமாக நின்று போகும்னு அப்பாவுக்கு தெரியும். உன் மனதில் துணிச்சல் வராதுன்னு தெரியும். வீர பெண்மணியாக உன்னால் எழுந்திருக்க முடியாதுன்னு தெரியும். முற்றிலும் முடங்கி போவாயின்னு தெரியும். ஒரு பள்ளத்தை தாண்ட முடியாது, நீயா வாழ்க்கையினுடைய சவால்களை தாண்ட போகிற அப்படிங்கும்போது அப்பா என்ன பண்ணுவார்? தாண்டி வா, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சொல்லிடுவார். சொன்ன அடுத்த நிமிஷம் தாண்டும் போது நீ தடிக்கி விழலாம், பரவாயில்ல, அதனால என்ன? விழத்தெரிந்த நபருக்கு எழுந்திரிக்கவும் தெரியும் தானே. அம்மா ஓடி போய் என்னை தூக்கி விடணும்னு நினைப்பாங்க. அப்பா கொஞ்சம் பேசாமரு அப்படிம்பாரு. எனக்கு கொஞ்சம் பேசாமரு அப்படின்னு அம்மா அந்த இடத்துல நிறுத்தக்கூடிய அப்பாக்களுக்கு நான் பெரிய கைத்தட்டல் கொடுப்பேன்.
ஏன்னா அது பெரிய தைரியம். அப்பா அப்படி சொல்லணும், இரு அவளே எழுந்து வரட்டும், இரு அவனே எழுந்திருக்கட்டும். மீறி போனால் நான் முழங்காயில் கொஞ்சம் சிராய்ச்சிருக்கோம், அவ்வளோதானே. தாய் தகப்பனை அவனை உந்தி தள்ளுன்னு சொல்லலை. ஆனால் நீ விழப்போறங்கிற பயத்தில் நீ விழற இடத்துல எல்லாம் மெத்தைகளாக அவங்க போய் படுத்துட்டாங்க அப்படின்னா மிதிச்சுட்டு போகக்கூட நீ அச்சப்பட மாட்டேன். பெற்றவங்களை மிதிக்கக்கூடாதுன்னு எப்போ தெரியும்? நீ விழுந்து நீ எழுந்து அதை அவங்க பார்த்துட்டு நிற்பாங்க. அதற்கப்புறம் அப்போ தோணும், உதவவே இல்லை பாரு அப்படின்னு. விழுந்த குழந்தையை பார்த்து அடுத்த நிமிஷம் ஐயோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அழ ஆரம்பிக்கும். குழந்தை விழுந்தாச்சு அப்படின்னா பெரிய அடி ஒன்றும் பட்டிருக்காதுன்னு தெரியும் போது தலையை திருப்பிட்டு எங்கேயோ பார்த்தாங்கன்னா அதுவே முழங்கால தட்டிட்டு எழுந்திரிச்சு வந்துடும். வாழ்க்கையும் அப்படி தான். அப்போ இப்போ உனக்கு அது புரிஞ்சதில்லை. இப்போ முதல் படியில் ஏற்றி நிறுத்தியா சொன்னேன், இனி ஒத்தப்படியாக போக போகிறோம்.